அது ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஹீரோ அப்பான்னு சொல்கிறோம்ல, அங்கேயே ஆரம்பிச்சிச்சு என்னோடய ஃபஸ்ட் ஹீரோ அப்பான்னு. அந்த ஹீரோன்றது நம்மளோட கற்பனையிலையும் சரி நம்மளோட நேர வாழ்க்கையும் நடந்துகிட்ருக்கு. அப்போ அப்பாவுக்கு என்ன ஆசை இருக்குன்னா, பையன் வந்து குரூப் ஆட்டிருந்தேன். அப்பாவில் என்னடா பையன் பின்னாடி ஆட்டிருக்கான், எப்போ முன்னாடி வருவேன்னு. ஸோ அப்பாவோட ஆசையை நிறைவேற்றிட்டுருக்கோம். அப்புறம் முன்னாடி ஹீரோக்கு கற்றுக் கொடுக்குற டான்ஸ் மாஸ்டர் ஆயாச்சு. நம்மளுக்கு என்ன அப்பாவோட ஆசையை நிறைவேற்றணும், அப்பா என்ன நினைக்கிறாரோ அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டான். ஸோ நான் ஹீரோவை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணல, வில்லனாகவும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கேன், ஹீரோவும் பண்ணிருக்கேன். அதுக்கு மேலே நான் லவ் பண்ணுற டான்ஸ் மாஸ்டர் ரொம்ப லவ் பண்ணிருக்கேன். இதுதான். சரி, இல்லை இது பாதிப்புன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு வந்து நிறைய படம் எனக்கு டைரக்டர் சொல்லி இப்போ ரீசெண்டாக பெரிய பெரிய 2 படம் அது சொல்ல வேணாம் அவங்க பேர். டைரக்டர் சைடில் வந்து ஓகே சொல்லி கதை சொல்லி நான் ஓகே சொல்லிட்டேன். ஹீரோ சைட்லேருந்து மாஸ்டர் வேணாம்னு சொல்லி என் காதில் வந்துச்சு. அப்படி எப்படி நான் வாய்ப்பு நான் தேடி போகல. நான் இந்த மாதிரி புது டைரக்டருக்கும் புதுசு நான் கொடுத்துட்றேன். மக்கள் என் தூக்கி விடுவோம் எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால் நான் அப்படி ஒத்துக்கிறேன். சிம்பு இல்லையே, அதுக்காக வெயிட்டிங். நாங்கள் பேசிட்டு தான் இருக்கோம். மச்சி வந்துடுறேன் மச்சி கொடுக்கணும். ஏன்னா என் வாழ்க்கை ஏற்ற கத்தி அவன் தான். ஸோ அவர் வந்தால் தான் நான் பண்ண முடியும். மற்ற ஹீரோஸ் இப்போ நல்லா பாருங்கள், இப்போது தமிழ் இண்டஸ்ட்ரியில் யார் ஆடுறாங்க விளையாட்டு சொல்ல முடியாது. தெலுங்கு எல்லாம் ஆட்டிருக்காங்க, ஹிந்தியில் எங்கேயோ போயிட்டுருக்காங்க. வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பாக பண்ணலாம். இல்லை அவங்க எதுவுமே சொல்லலை. நம்மளுக்கு என்னென்னா அங்கே போய் உக்காந்துட்டோம். நான் போனது நான் தான் சீனியர் இல்லையா, இந்த பிக் பாஸில் நான் தான் சீனியராக போய் உக்காந்துருக்கேன். இந்த பக்கம் அசீம் கத்திகிட்ருக்கான் கபா கபா கபான்னு. இந்த பக்கம் நம்ம ஃப்ரெண்டு வந்து அமுதா வந்து காமெடி பண்ணிருக்காப்புல. நம்ம இதுக்கும் போக முடியல, இந்த இதில் இதுக்கும் போகல இதுக்கும் போக முடியல. என்னடா பண்ணுறது யோசிக்கும் போது உண்மையிலே எனக்கு அந்த மூக்குத்தி அவங்க பிடிக்கும். நார்மலாக ஒரு கேளாக அவங்களுக்கு நிறைய சீட்டில் பார்த்துக்கலாம் பிடிச்சிருந்தது. ஜஸ்ட் பேச தான் ஆரம்பித்தேன். அதை நம்ம ஆளுங்க என்ன பண்ணிட்டாங்க, ஃபோக்கஸ் பயங்கரமாக பண்ணி உள்ட்டா விட்டாங்க. வெளியே வந்து இது வரைக்கும் அவங்கள்ட்ட பேசவும் கிடையாது, அவங்க நம்பரும் கிடையாது. அவங்க வேலையை அவங்க பார்க்குறாங்க, நம்ம வேலையை பார்க்குறோம். அங்கே ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணி தானே ஆகணும், ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும்ல. அதுக்கு தேவையில்லை தான், தேவையில்லை தான். ஆமாம், என்ன கேட்டீங்க, தேவையில்லை, வேஸ்ட். இல்லை என்னை இன்றைக்கி தான் கேள்வி கேட்குறீங்க. என்னை அப்பயே கேள்வி கேட்டால் தான் வேஸ்ட் தான். நான் உள்ளே போனது சம்பாதிக்க தான் போனேன். நம்மளுக்கு பேர் இருக்குது. கமல் சார் போனதும் பேர் இருக்குது. கமல் சார் உலக நாய் பேர் இருக்குது. அவரும் சம்பாதிக்க தான் போயிருக்காரு. அவருக்கு எவ்வளோ பேமெண்ட்டு உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால தான் விஷயம் சொல்கிறேன். ஆமாம், என்ன அது உள்ளே பார்த்தீங்கன்னா நான் உள்ளே கூட அது யாரும் கட் பண்ணிடுறாங்க. நீங்கள் 24 பார் பாட்டை நான் சொல்லுவேன் எல்லாருக்கையும், எல்லா பிக் பாஸும் சண்டை போடுறோம்ல, தயவு செய்து சண்டை போடாமல் பண்ணலாம்டா. நார்மல் வீட்டில் சண்டை போடுவோமா என்ன, எப்பயாவது அது வந்து எப்படியோ இது வேணும்னே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அது வேஸ்ட்டு தான். அது அங்கே வந்து உள்ளே இருக்கும்போது எல்லாம் உண்மையாக நண்பன் அப்படி சொல்கிறாங்க. வெளியே வந்து ஒருத்தனும் வரல. என் பொண்ணு குயின்ஸியை கூட நான் வந்து என் பர்த்டே கூப்பிட்டாமா வாமான்னு, இல்லை டேடி வரேன்னு சொல்லிட்டு வரலை. அவ்வளோதான். அந்த 4 செவத்துக்குள்ளே இருக்கும்போது தான் சொந்தங்கள். வெளியே வந்தோன்னா பந்தவங்களாம் ஒன்றும் கிடையாது.